கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோம். பிதாவை இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை மகிமையின் பிதாவையும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு அளிக்கிறாவை எங்களுக்கு தர வேண்டுமே. எங்களை அழைத்ததனால் எங்களுக்கு உண்டாக்கிய நம்பிக்கை, மனிதர் எங்களை அழைக்கவில்லை, ஒரு நிறுவனம் எங்களை அழைக்கவில்லை, நீர் எங்களை முன்னறிந்து முன்குறித்து நம்முடைய அன்பு மகன் இயேசு ரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் உங்களுடைய சொந்த சொத்தாக எங்களை மாற்றினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீ கிறிஸ்து மருத்துவம் எழுப்பி அவர் நடப்பித்த பல சத்துவத்தின் வல்லமையின்படியே நாங்கள் விசுவாசிக்கிறபடினாலே எங்கள் விசுவாசிக்கிற வாழ்க்கையில் எப்படி இயேசுநாதர் விசுவாசித்த போது அவருடைய வல்லமை பலத்த சத்துவத்தின் வல்லமை உபயோகித்து பாதாளம் சென்ற இயேசுவை மேலே கொண்டு வந்தீரோ, அதுபோல நம்முடைய ஜனங்கள் ஒருவேளை பாதாளத்தின் அலையில் இருந்தாலும் பலவிதமான சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் நீர் அழைத்தபடியினாலே அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே அவர்கள் விசுவாசிக்கிறபடியினாலே ஆண்டவரை பலத்த சத்துவத்தை உபயோகித்து கிறிஸ்து மருத்துவ எழுப்பின ஆவி இவர்கள் வாசம் பண்ணுறபடியால் இவர்களும் உயிர்ப்பிக்கப்படும்படியா நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவது போல வாழ்க்கையில கடனிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தோல்வியிலிருந்து, கோபத்திலிருந்து, எரிச்சலிருந்து மாற்றப்பட்டு ஆண்டவரே வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும், விருத்தி உண்டாகட்டும். ஆண்டவரே வாழ்க்கையில் பாலும் தேனும் ஓடட்டும். ஆண்டவரே ஒரு குறைவில்லாதபடி, ஆண்டவரே ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி சமுதாயத்திலே ஆண்டவரே அநேகருக்கு தொழில்களை உண்டாக்கக்கூடியதான இடத்திலே வாளாயில் நம்ம தலையாயிருப்பா என்று சொன்னது போல புதிய புதிய தொழில்களை ஆரம்பிக்கட்டும், புதிய புதிய யுக்திகளை உண்டாகட்டும். தேவாவின் உதவியை கொண்டு, தேவன் நடத்திப்பை கொண்டு, தேவனோடு உறவாடி ஆண்டவரை தனிப்பட்ட விடத்திலே தேவனோடு முறையிலே உறவாடி தேவ சித்தத்தை அறிந்து வாழ்க்கையில் தலைசிறமாய் மாறட்டும். கண்கள் திறக்கப்படட்டும், பிரகாசம் வணக்கம் உண்டாகட்டும். தேவரே நீ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கண்கள் நம்முடைய ஜனங்கள் வார்த்தையை கேட்க மக்களுக்கு கண்கள் திறக்கப்படுவதாக. வசனத்துள்ள காரியங்களை காணக்கூடிய விதத்தில் கண்கள் திறக்கப்படட்டும், உணரக்கூடிய விதத்தில் கண்கள் திறக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். வசனத்தை செல்வோம். அருமையானவர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், அந்த வார்த்தையை சரியான விதத்தில் விளங்க வேண்டும், அந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய மனதை மாற்றப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நாவிலே வைத்து நம்முடைய சரீரத்தை அதன் டைரக்ஷன் நடத்த வேண்டும். அதை சொல்வதன் மூலம் நாம் அப்படி செல்ல முடியும் என்று நாம் பார்த்தோம். எப்படி பெரிய கப்பலை அந்த சிறிய நாவினால் திருப்புவது போல நம்முடைய நாவிலை வைத்து நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்தின் பாதையிலே, ஒழுக்கத்தின் பாதையிலே, அன்பின் பாதையில் நடத்த முடியும். அதே நேரத்தில் பொருளாதாரத்திலேயும் நடத்த முடியும் என்ற ஆசையை நாம் பார்த்தோம். இப்பொழுது நேற்று விட்டதை நாம் பார்ப்போம். இங்கே ஆண்டவர் சொன்ன காரியம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இங்கே அந்த இளைய மகன் அவனுடைய நிலை, அவன் மனம் மாறி தகப்படத்தில் வருகிறான். அவன் தகப்பன் அவனுக்கு எந்த நிபந்தனையும் போடவில்லை, அவன் செய்த செயலை குறித்து எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அதற்கு பதிலாக அந்த செய்த செயலுக்காக அவன் தண்டனையும் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக ஓடி போய் கழுத்தை கட்டி மனுதுருகினான். அவன் இது நாள் வரைக்கும் அவன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், அவன் பட்ட கஷ்டங்கள், அவன் செய்த தீமைகளுக்காக அவர் திட்டுவதற்கு பதிலாக அவன் செய்த அட்டுழியங்கள், சொத்தையெல்லாம் அழித்து விட்டானே, என் வார்த்தையை கேட்கவில்லையே, தாறுமாறா போய்விட்டானே என்று சொல்லி அதை திட்டுவதற்கு பதிலாக அதற்கு பதிலாக என்னுடைய வார்த்தை விட்டு அவன் தூரம் போனபடினாலே அவன் வாழ்க்கையில இழந்து அவன் வேதனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் இருக்கிறானே, அதை பார்த்து மனதுருகினார், ஓடினார், கழுத்தை கட்டி முத்தமிட்டார் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். உங்களை குற்றப்படுத்துறது இல்லை, கடந்த கால வாழ்க்கையை எண்ணி உங்களை தண்டிக்கிறது இல்லை, அதுக்கு முன்னால இதை செய்ய அதை செய்ய பாவத்தை அறிக்கை பண்ணி நீங்களும் அறிக்கை பண்ணுங்க, அவன் அறிக்கை பண்ணுகிறான், அது நம்முடைய பகுதி. ஆனால் ஆண்டவர் நம்மளை நிர்பந்தப்படுத்துறது இல்லை. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாம் தேவனிடத்தில் வருகின்ற பொழுது எப்படி சக்கையை வீட்டிலே தேவன் வருகின்ற சொன்ன பொழுது சக்கையை வீட்டு போயிட்டு நீ பாவத்தை அறிக்கை பண்ணு அதை செய்ய சொல்லலை, ஆனால் அவன் செய்கிறான். தேவ பிரசன்னம் வரும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக தேவன் வெளிச்சத்துக்கு முன்னாலே இருள் இருக்க முடியாது. உடனே அறிக்கை பண்ணுவோம், நம்ம சுத்திகரிப்போம். அதுதான் சரியான ரட்சிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது என்ன நடக்குது? மகனுக்கு என்ன கிடைக்கிறது? அவன் வாழ்க்கையிலே ஒரு பொற்காலம் ஏற்படுகிறது. அதை என்ன வாசிக்கிறோம்? அவனுக்கு மோதிரங்கள் கொடுக்கப்படுகிறது. அது ஞான அர்த்தங்கள் உண்டு, ஆனாலும் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. ஆனாலும் நாம் ஆவிக்குரிய அர்த்தம் காலகாலமாக நம்ம கேட்டிருக்கிறோம். ஆகையினாலே மோதிரம் என்றால் மோதிரம். அது மாத்திரமல்ல, பாதரட்சிகள் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது கொளுத்த கன்றை கொண்டு அடிக்க சொல்கிறார். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகள், மனம் திரும்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இணைந்து விருந்து வீடாக
மகிழ்ச்சியின் வீடாக, சந்தோஷத்தின் வீடாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு இல்லாத வாழ்க்கை பாரமான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கையில் உபத்திரவு இருக்கிறது. இயேசுவோட வந்த பின்பு ஒரு கேடு வராதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அவரே சொன்னார், என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது, ஒருவரும் என்னை பறிக்க முடியாது. என் பிதாவின் கரத்தில் இருந்து ஒருவரும் பறிக்க முடியாது. அப்படியானால் இயேசுநாதர் இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொன்னபோது நாம் வேத வசனத்தை கண்டுபிடித்து அந்த உபத்திரத்திலிருந்து வெளியே வருவது எப்படி என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் சில காரியங்களை சொல்கிறார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் என்னுடைய பையன் விஷயத்திலே சிறு குழந்தையாக இருந்தபோது அவன் மரித்து விடுவான் என்று சொன்னபோது உடனடியாக வேத வசனத்தை கண்டுபிடித்து அந்த நாட்களில் இருந்ததான போதகர்களும், தலைமை போதகரும், அடுத்த போதகரும், என்னுடைய மனைவி 3 பேருக்கு ஆண்டவர் முகமுகமாய் பேசினார் என்று சொன்னபொழுது நான் தேவனுடைய வார்த்தையை பிடித்து இளவயசு மரணம், வாலவயதின் மரணம், அது சபிக்கப்பட்ட மரணம், நீடித்த நாட்களாக திருப்தியாக்க என்று தானே சொல்லி இருக்கிறது. உன் பிள்ளைகளின் பிள்ளையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறேன். சிறு குழந்தையில் மரிப்பு தேவசித்தமில்லை என்று சொல்லி வார்த்தையை பிடித்து உறுதியாய் நின்றபோது உடனே அற்புதமாக அவனுக்கு ஜீவன் வந்தது, சுகமானான் என்று அவன் திருமணமாகி ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டான். நான் பிள்ளைகளின் பிள்ளையை பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக அருமையாக ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறார். அவர் தொழிலையும் செய்து கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார், நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அது தேவனுக்கு லாபம். ஒருவேளை ஆண்டவர் தான் சொன்னார், பிள்ளைக்கு மரணம்னு சொல்லிட்டார், அது ஊழியக்காரருக்கு சொல்லிட்டார், எல்லாருக்கும் சொல்லிட்டார், ஆகிய சித்தம் நடக்கட்டும், ஆண்டவரே சித்தம் அப்படின்னா அது அறியாமை. நிறைய பேர் செய்த தவறு அதுதான். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில தீமை இருப்பது தேவ சித்தம் இல்லை, உபத்திரவு இருப்பது தெய்வ சித்தம் இல்லை. அப்போ கர்த்தர் சொல்றாரே, ஆமா சொன்னாரு, நடக்க போறது சொல்லாரு, நடக்க வேண்டும் என்பது தெய்வ சித்தம் அல்ல. எத்தனை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? இல்லைன்னா நான் சொன்னது உங்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியலன்னா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, வஞ்சகம், சூது, கபடு வரக்கூடாது. இந்த மனிதனை என்னை வஞ்சிக்க விடக்கூடாதையும். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, இந்த மனிதன் சொல்வது சரியா என்றால், ஆண்டவரே இவர் பேசுவது பரிசுத்தாவின் நிச்சயத்தில் பேசுவார் என்றால், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே இவர் போதிப்பது சரி என்றால் எஸ் என்று சொல்லும், இல்லை என்றால் நோ என்று சொல்லும். நான் அடிமை அல்ல, உங்களுடைய பிள்ளை, ரத்தத்தால் மீட்கப்பட்டவன், நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஜெபம் பண்ணுங்க. என் வார்த்தை கூட உங்களை வஞ்சிக்காது. கர்த்தர் நாம் மையப்படுவதாக. லாபகரமானதை எடுத்துக்கொள்ளுங்க, பிரயோஜனமானதை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி கறி சாப்பிடும்போது எலும்பை தூக்கி தூர வைக்கிறோமோ அதுபோல சதையை வச்சு சாப்பிட்டு எலும்பு தூக்கி தூர வையுங்க. அந்த எலும்பை எனக்கு சொல்லுங்க, நீங்க இப்படிலாம் எலும்பா இருக்கிறதுங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நாங்கள் இன்னும் சிறப்பாய் உங்களுக்கு சத்தியத்தை பேச நாங்கள் உதவி செய்கிறோம். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இங்க பாருங்க, குழந்தை சந்தோஷமா இருக்கிறார்கள். 24ஆம் வசனம் பாருங்க, 15:24, லூக்கா 15:24. என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்ப தொடங்கினார்கள், அந்த நாளிலிருந்து ஒன்று தொடங்குகிறார்கள். அப்போ அதிலிருந்து சந்தோஷம் ஆரம்பிக்குது. தொடங்க வேண்டும், ரட்சிப்பிலிருந்து சந்தோஷம். அதனால ஏசாயா 35:10 என்ன சொல்றது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி திரும்பி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவோம். சஞ்சலம் வரணும் இல்லை, கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசுட்டு நெருங்க நெருங்க சஞ்சலம் வரணும் இல்லை, அது பிசாசு பண்ண போய் அதை நம்பிட்டோம். அந்த மனசுல விசுவாசம், என்ன நம்பணுமோ என்ன விசுவாசித்தமோ அது அப்படியே ஆயிடும். அது போய் கர்த்தர் வர 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 சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அது ஆரம்பம். அதான் பேதுருவோட என்ன சொல்ல, 2 பேதுரு 1:1 தேவனையும் இயேசு அறிகிற அறிவுல கிருபை பெருகுது. அவரை அழைத்த கிருபை சமாதானம் பெருகுகிறது, ஜீவனுக்கு வேண்டிய எல்லாம் பெருகுது, தேவ பக்தி வேண்டிய எல்லாம் பெருகுது. எச்சினால் உண்டாது கேட்டுக்கு தப்பு வருது. அது பாவம் இல்லாம பரிசுத்தமான வாழ்வு வரக்கூடிய ஆற்றல் தேவன் அறிவியல் வருது. அது விசுவாசத்தினால இலவசமா கிடைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இலவசமாய் இச்சையினால் உலகத்து கேடு. அப்ப குடும்பத்துக்கு இச்சையினால கேடு. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இதை வச்சு கண்ணு இச்சைன்னா பூ வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாது, அது அல்ல. தேவனும் நம்ம அனுபவிக்க சொன்னார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பாவம். அந்த பாவம் செய்வதற்கு நல்ல மனைவியோடு வாழ்வது தவறல்ல, அடுத்தோடைய மனைவி மேல ஆசைப்படுறது கண் இச்சை. அதற்கு சோத்திரம். அதான் பாவம். மாம்சத்தின் இச்சை. மாம்சம் நல்லா சாப்பிட்டு ஆண்டு சொன்னா தேசத்தின் நன்மையை புசிக்கிற, அது தப்பு இல்லை. ஊரா விட்டு பொருளை திருடி லஞ்சம் வாங்கி ஏச்சி பொழைச்சி ஏமாத்தி இந்த மாம்ச வயத்தை வளர்க்கிறது, அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ தந்திரமாகவோ இல்லை வசனத்தை போதிச்சோ தப்பா சொல்லியோ உங்க ரத்தத்தை குடிக்கிறது பேரு, அதான் மாம்ச இச்சை. கண்கள் மாம்சம். இந்த மாம்சத்தை வளர்க்கறதுக்கு உழைச்சி நியாயமான முறையில் சந்தோஷமா சாப்பிட்டு உங்க ரசத்தை குடிச்சு உன் தண்ணீரை நீ பானம் பண்ணி நீ மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் கத்து சுத்தம். ஆகையினால இன்னைக்கு அது கூட விளங்கல. கண்கள் சின்ன கண்ணு ஒண்ணுமே இருக்கக்கூடாது, கண்ணு பார்க்க கூடாது. இல்லை, கண்ணு பார்க்கணும், பார்க்க தான் உண்டாக்குனார். ஆண்ட சொன்னார், ஒரு சிறிய பார்க்க கூடாது இல்லை,
ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்காதான் தப்புன்னார். இவன் பார்க்கவே கூடாதுன்னா அது சில விளக்கம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? இச்சையோடு பார்க்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாட்டி பார்த்தா தப்பு இல்லை, 2வது வாட்டி பார்த்தா தான் தப்பு. ஒரு பெண்ணை ஒரு வாட்டி பார்த்துட்டா தப்பு இல்லை, அது எதேச்சியா நடந்தது, அதுல தப்பு இல்லை. 2வது வாட்டி அதை பார்த்துன்னு வச்சாங்க, அதுக்கு தான் இச்சையோடு பார்க்கறது அப்படின்னா. இதை கேட்ட உடனே அவங்க நினைச்சா, ஆஹா, ஒரு வாட்டி பார்த்தா தப்பு இல்லை, 2வது வாட்டி பார்த்தா தான் தப்பு. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு வாட்டி பார்க்கறதில்ல இந்த வாலி பிள்ளைங்க தான், கண்ணை வச்ச கண்ணை எடுக்கவே கூடாது. 2வது வாட்டி பார்த்தா தான் தப்பு. நான் 2வது வாட்டியே பார்க்கல, முதல் வாட்டி அப்படியே பார்த்துட்டு இருக்குது. ஆனால் நான் அதை வாட்டி பார்க்க அதே அவளே தான் 2வது பார்க்கல, முதல் வாட்டியே தான் பார்க்கிறேன். அந்த அர்த்தத்தில் இல்லைங்க. இச்சைங்கிறது உள்ளுக்குள் நடக்கிற மாற்றம். அதற்கு ஸ்தோத்திரம். அழகான பொருளை பார்க்கும்போது கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த அழகான உண்டாக்கி இருக்கும், நன்றி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பார்ப்பு ரசிகர், ஆண்டவர் ரசிகர், ரசிக்கிறவர். அருமையானவர்களே, நல்ல காரியங்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அருமையான காட்சிகள், இயற்கையை பார்க்கிறீங்க, உலகத்தில் ஆண்டோட சிருஷ்டிப்பை பார்க்கிறீங்க, சிருஷ்டிப்பட்ட அழகான காரியங்களை பார்க்கிறீங்க, நன்றாக இருக்கிறதை பார்த்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அது இல்லை, இச்சை என்பது உள்ளத்தில் வரக்கூடியது. எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆகையினாலே சரி, அப்போ இங்கு சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கண்களில் இச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமைன்னா என்னன்னா, நான் பெரிய ஆள் ஆகணும். பெரிய ஆள் ஆகணும்னா கர்த்தரே சொல்றாரு, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிழ்விலும் சிறந்திருக்கணும், நீ வாழ இல்லாம, அது கர்த்தருடைய சித்தம். அப்போ இங்க பெரிய ஆளாகணும். ஜீவனத்தில் நான் பெரிய ஆள், பெருமை, நான் அப்படியா இப்படியா, நான் பெரிய பட்டம், எனக்கு பேரு புகழு, அதான் என்று நாம் சில பிரசங்கம் பண்ணிட்டு சால்வை போட வருவான். எனக்கு ஏன் சால்வை போடுறேன், மாலை போடுறது இல்லை, ஐயா அவ்வளவு பெரிய பிரசங்கியார். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஏரோது பெரிய பிரசங்கம் பண்ணனா, அவன் அந்த தேவனுக்கு பிரசங்கம் பண்ண நல்லது, அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துற, அவ்வளவுதான். அந்த ஒரு காரியம் செய்யாதனால அவன் புழுத்து செத்தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஜீவனத்தின் பெருமைன்னா அப்போ நம்ம நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புறாரு. அது இல்லை, வேற விதத்துல ஏச்சி புழைச்சி ஏமாத்தி சொத்தை சேர்த்து ஊராங்கத்தை கொள்ளையடிச்சு பெரிய ஆளா, அதுதான் தப்பு. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க நியாயமான முறையில. அதான் பவுல் சொல்கிறார், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுடன் உண்டாயிருக்கத்தக்கதாக, குறைச்சலுடன் கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. குறைச்சல் உள்ளவன்கிட்ட போய் இன்னும் குறைச்சல் புடுங்கிறதுக்கு இல்லை, குறைச்சல் ஒன்று கொள்ளையடிக்கிறது இல்லை, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அப்ப நானும் சாப்பிடணும். நம்ம திரு மக்கள் உழைக்க முடியாத அளவிற்கு பல பிரச்சனை இருக்கிறாங்க. விதவைகள், திக்கற்றவர்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் இருப்பாங்க, தாய் தகப்பனால் கைவிடப்பட்டவர்கள், இல்லை பிள்ளைகளால் கைவிடப்பட்ட மக்கள் இருப்பார்கள். அது தெரியும். குறைச்சல் கொடுக்கத்தக்கதாக முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செஞ்சா அதை கர்த்தருக்கு செய்யற மாதிரி. ஆகையினாலே பழைய ஏற்பாடுல 10ல் 1 பாகம், நம்ம 10ல் 1 பாகம் இல்லை, நம்ம முழுவதும் தேவனுக்கு சொந்தம். ஆகையினால நிறைய சம்பாதிங்க. முதல்ல 10% கொடுங்க, அப்புறம் 20% ஆக்குங்க, அப்புறம் 50% கர்த்தர் அபரிதமா விதைக்க விதைக்க பெருகு கோடி கோடியா பெருகுவீங்க. அப்புறம் 50% ஆகுங்க, அப்புறம் 70. என்ன வேணுமோ அது நிபந்தனையே கிடையாது, சட்டமே கிடையாது. இது நீங்க ராஜாக்கள், ராஜா கிட்ட போய் யாரும் போய் நிபந்தனை பண்ண முடியாது, இதை செய்ய அதை செய்யணும். பழைய ஏற்பாடுல அப்படி இல்லை, வேலைக்காரங்க அவங்களுக்கு நிபந்தனை, கொடுக்கலன்னா சாபம். உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லா சாபத்திலும் மீட்கப்பட்டிருக்கிறீங்க, நியாயப்பிரமாண சாபத்துக்கு மீட்கப்பட்டிருக்கீங்க. உங்களை யாரும் மிரட்ட விடாதீங்க, பயமுறுத்த விடாதீங்க, உங்க வாழ்க்கையில நிபந்தனை பண்ணி வாங்க விடாதீங்க. இந்த பொருத்தனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பழைய ஏற்பாட்டுல பொருத்தனை பண்ணி நிறைவேற்றலாம் பாவம். இங்க பொருத்தனே ஒண்ணு கிடையாது. நான் அப்பா, அவர் அப்பா, நான் பிள்ளை. அப்ப அவர் சமமா உட்கார வைத்திருக்கிறார். அவர் என்ன உட்கார வச்சு அவர் செஞ்ச செயல். அங்க போய் ஒரு பொருத்தனை, ஆண்டவர் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், அங்க போயிட்டு இது வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை செஞ்சா நீ அதை செய்வேன், இது லாட்டரி ஷீட் இல்ல. கர்த்தர் நான் மையப்படுவதாக, இதை செஞ்சா நான் உனக்கு இதை செய்யறேன், நீ எனக்கு லஞ்சம் இல்லை, அங்க போயிட்டு அங்க பேரம் பேசுறது இல்லை. தேவர் நல்லவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், வசனத்துக்கு சொல்லுவோம். அருமையானவர்களே, இங்கு சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கிறிஸ்தவ மார்க்கம் சந்தோஷப்படுகிற மார்க்கம், மகிழ்ந்து கலிகூர்ற மார்க்கம், ஆனந்த பரவசமான மார்க்கம். எத்தனையோ நாட்கள் இந்த சத்தியத்தை அறிய அறிய எனக்கு ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி நடனம் ஆடிக்கொண்டிருப்பேன். சிலர் வெளியில போற கலெக்ஷனுக்கு மட்டும் வியாபார விஷயமா போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா லாட்ஜில் உட்கார்ந்தா ஒரே டான்ஸ், தாங்க முடியாது, என்ன செய்யறது, ஆனந்தம் 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 உள்ளுக்குள்ள இருந்தது. அந்த நதி பொங்கி 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 வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொன்னா புரியாது, அனுபவிச்சா தான் புரியும். நிறைய பேர் அனுபவிச்சுக்கிறாங்க, நிறைய பேர் அனுபவிக்கல. அனுபவிக்காதவர்கள் அனுபவிக்க தீர்மானம் விடுங்கள். ஆவியிலே ஆனந்தம், பொருளாதாரத்தில் ஆனந்தம், குடும்பத்தில் ஆனந்தம், அருமையான மனைவி, அருமையான பிள்ளைகள். முதல்ல கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். சில பார்த்தா கொஞ்சம் சத்தி அந்த ஆரம்ப காலத்தில் பார்த்தா நல்லா நல்ல ஆவிக்குரிய மக்கள், நல்லா ஆவில் நிரம்புவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சோறு கூட சரியா போட மாட்டாங்க. ஆச்சுப்பா ஊற்றி சாப்பிட்டு போங்க அப்படி. ஆனா அப்புறம் இந்த விசுவாசத்தை கத்துக்கிட்ட பிறகு தான் என்னாச்சு, என் மனைவி பிரச்சனை வரும்போது நான் பிரச்சனையை பார்க்கறது இல்லை, என் சூழ்நிலையை பார்க்கறது இல்லை. வேதம் என்ன சொல்றது, நான் என்ன சொல்லுவேன், சூழ்நிலையை பார்க்க கூடாது,
பிரச்சனையை பார்க்கக்கூடாது, உண்மையை பார்க்கக்கூடாது, வசனத்தை பார்க்கணும். வசனம் என்ன சொல்லுது? என் மனைவி என் வீட்டவர்களில் கனிதரும் திராட்சையை பொழுப்பாள், குணசாலியின் சரியை கண்டுபிடிப்பவள் யார்? அவள் லட்சியப்பட்டவள் ஆகிறாள் குணசாலி. என் மனைவி குணசாலியாக இருக்கிறாள். என் வீட்டவர்களில் கனிதரும் திராட்சையை பொழுவாள், என்னை பரவசப்படுத்துவாள், உற்சாகப்படுத்துவாள். தேவ அன்பு என் வாழ்க்கை கட்டியெழுப்பு சொல்லி 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 அல்லேலூயா. அதை காணாதிருந்தும் அந்த காரியம் நிறைவேறாமல் இருந்தும் கர்த்தரை சொல்லி சொல்லி ஆனந்தத்திலே மகிழ்ந்து மகிழ்ந்து துதிக்க ஆரம்பிச்ச உடனே இப்போ குடும்ப மனைவி ரொம்ப அருமையான மனைவி, அருமையான பிள்ளைகள், வாழ்க்கை என்னமா இருக்கிறது. ஆனந்தம் 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 ஆனந்தம், விவரிக்க முடியாத ஆனந்தம். நம்புறீங்களா? இதை விட்டுட்டு மனைவி சரியில்லை, நிறைய குடும்பம் பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, இல்லைங்க. எல்லாத்துக்கும் பதில் உள்ள இருக்குதுங்க. எல்லா பிரச்சனைக்கும் பதிலை தேவன் வைத்து விட்டார். இனி ஒண்ணு செய்ய போறது இல்லை. அதான் சொன்ன ஆசீர்வாதம் சாம இங்க வச்சு ஆண்டவரே வார ஆண்டவரே வார ஆண்டவரே மாத்த ஆண்டவரே மாத்த ஆண்டவரே. இல்லைங்க, எல்லாம் உங்க கையில் இருக்கிறது. உங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்திலே பேசுங்கள், என் நாமத்திலே கேளுங்கள், அது செய்யப்படும். இந்த நாமத்திலே கட்டளையிடுங்கள், மலையை பார்த்து பேசுங்க. அதான் சொல்றாரு. ஆண்டவரை வாரம் ஆண்டவரே பேய துரத்து ஆண்டவர். இதான் துரத்துறது இல்லை, அவர் தான் துரத்துவார். இயேசு பூமியில் இருந்து துரத்தினார். இப்போ அப்படி இல்லை, நீங்க தாங்க துரத்தணும். உங்க வாழ்க்கை வர பிரச்சனை நீங்க தான் துரக்கணும். அப்போ வசனத்தை அறியணும். அதை விட்டுட்டு வார ஆண்டவரே இறங்க ஆண்டவரே வாரம் ஆண்டவரே வாரம் அடிச்சு 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 ஒன்றும் கிடைக்கல. நீங்க அந்நேரத்தில் அப்படிதான் இருக்குது. கர்த்தருடைய நாமம் வந்துட்டா இருக்குது தெரியல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, வசனத்தை சொல்லுவோம். என்னது? கீத வாத்தியங்கள் மகிழ்ச்சி. இங்கே இப்படி இருக்கும்போது என்ன நடக்குது? மூத்த மகன் வரார். ரொம்ப ஆவிக்குரியவர் தான். அவர் ரொம்ப நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர். வசனத்தில் ஒரு தீவிரவாதி. அவர் வரார். என்ன வராரு பாருங்க. அவர் திரும்பி வீட்டுக்கு வந்து கீத வாக்கிய நடன கிளப்பியும் கேட்டு ஊழியக்கார வேலைக்காரனை கூப்பிட்டு, என்னப்பா அது ஒரே டான்ஸு கூட ஒரே மகிழ்ச்சியா இருக்குது, இது பிடிக்கல. இந்த கீத வாத்திய நடனம் சிலர் இருக்கிறாங்க. இன்னும் கூட டிவியில் கூட சில பேசிட்டு வராங்க. என்ன கர்த்தருக்கு சொத்து, இது வந்து புதிய ஏற்பாட்டில் பாட்டே இருக்கக்கூடாது, அதாவது மியூசிக் இருக்கக்கூடாது. அதுக்கு டிவியில் அதுக்கு நிறைய பணம் செலவு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. மியூசிக்கே இருக்கக்கூடாது. பரவாயில்ல, அவருக்கு தெரிஞ்சது. ஆனால் வேதம் அப்படி இல்லைங்க. பழைய ஏற்பாடு இருந்தது, பழைய ஏற்பாடு இருந்தது, புதிய ஏற்பாட்டில் கிடையாது. எத்தனையோ காரியங்கள். இப்போ அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் பேசி. இப்போ நம்ம வசனத்துக்கு செல்வோம். கீத வாக்கியத்தின் நடன கழிப்பையும் கேட்டு, அப்போ தேவனுடைய பிள்ளை கீத வாக்கியம் நடன கழிப்பு கிறிஸ்துக்கு. ஒரு மனிதன் கிறிஸ்துவுல வரும் பொழுது அங்கே கீத வாக்கியம் தான், நடன கழிப்பு தான். அதான் ஏசாயா 51:2 என்ன சொன்னார்? உங்கள் தகப்பனாய ஆபிரகாமை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கு, நான் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருகச் செய்தேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதுவும் பாலான இடங்களை தேர்ந்தெடுக்க செய்வார், அது வனாந்தரத்தை ஏதேனாக்கு. அப்போ வனாந்தரமா இருப்பது தேவசித்தம் இல்லை, ஏதேனாக்குறது தான் தேவசித்தம். ஏதேன்னா ஒரு குறை இல்லாதபடி, ஒரு தாழ்ச்சி இல்லாதபடி, ஒரு பற்றாக்குறை இல்லாதபடி, அங்கே நன்மதி சரீர குடல் செய்ய வேண்டியது இருக்குது, உங்க ஆத்மா கொண்டு இருக்குது, நன்மதி மாதிரி விருட்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏதேனாக்குவார், வனாந்தரம் அல்ல வாழ்க்கை, ஏதேனாக்குவார். ஆண்டோடைய அழைப்பில் அதுதான் ஆசீர்வாதம். அது மாத்திரமில்லை, ஏசாயா 51:2 வீட்டில் படிச்சு பாருங்க, உங்க புத்தகத்தை படிச்சு பாருங்க. ஏசாயா 51:2 மறக்காதீங்க. 2, 3, 4 அப்படி செய்யும்போது என்ன நடக்குமா? சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீதசத்த 4 உண்டாயிருக்குமா? சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீதசத்த. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன இருக்கும்? சந்தோஷம், மகிழ்ச்சி. சொல்லுங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீதசத்த. அதாவது பாட்டுக்கு ஒப்பாரி பாட்டு பாடக்கூடாது. ஆண்டவரே கழுதனா, ஆண்டவரே பாவினா, ஆண்டவரே இல்லைங்க. தேவன் அழைத்தார், என்னை ஆசீர்வதித்தார், அதான் பாட்டு. சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தமே என் வாழ்விலே பெருகிடுதே. சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தமே என் வாழ்விலே பெருகிடுதே. தேவன் அழைத்தார், என்னை ஆசீர்வதித்தார், தேவன் அழைத்தார், என்னை ஆசீர்வதித்தார், பெருகச் செய்தார் என்றும் ஆனந்தம். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தமே என் வாழ்விலே பெருகிடுதே. ஆறுதல் செய்தார், கதை சீயோனுக்கு ஆறுதல் செய்வாராம். ஆறுதல் செய்தார், என்னை தேற்றியே விட்டார். வானாந்திரம் இன்று ஏதேனாகுது, நாளை இல்லை, இன்று ஏதேனாகுதே. வாந்தி இரவெளி, பாலைவனம் இன்று பசு சோலை ஆகுதே. வாந்தி இரவெளி கத்தர் தோட்டம் ஆகுதே. அப்படிதான் பாட்டு இருக்கணும். வசனத்தை பாடணும். வசனத்திலையும் தோல்வியான இதை எடுத்துக்கிட்டு, சாமான எடுத்துக்கிட்டு தலைமையில போடக்கூடாது. தீமரம் தூக்காம போனாலும், காட்டு மந்தை போனாலும், மாட்டு மந்தை போனாலும், கை உடைஞ்சி போனாலும், கால் உடைஞ்சி போனாலும், அப்படி பாடக்கூடாது.
அப்போ அதான் சத்திய வசனம் நிதானமா பகுத்தறியணும். இப்போ இயேசுட்ட வந்திருக்கிறோம், உன்னதத்துல தேவனோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள், அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிசாசு நமக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், இது கல்வாரி ரத்த புண்ணியத்தினாலே கொடுத்திருக்கிறது. ஆகையினாலே வாழ்க்கை அத்திமரத்துல பிசாசு கை வைக்க கூடாது. ஆட்டு மந்தில கை வைக்க உரிமை இல்லை, மாட்டு மந்தில கை வைக்க உரிமை இல்லை. இதை போனாலுங்கிற பேச்சு இங்கே இடம் இல்லை, போகாது. அப்படி அந்த மாதிரி அந்த சிம்டம்ஸ் வந்தாலே இயேசுவின் நாமத்துல அனல் கொண்டு துரத்துறோம் பிசாசை. அந்த அறிகுறி தோன்றும் போதே எதிர்த்து நிற்கிறோம். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். நம்புறீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இதான் வாழ்க்கைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை மகிழ்ச்சியான பரவசம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பாருங்க, இப்ப இந்த ஆளுக்கு பிடிக்கல, இந்த பழைய இந்த தீவிரவாதிக்கு பிடிக்கல. என்ன சொல்றாரு பாருங்க. உடனே ஒரு சகோதரர் வந்தாரு, அவரு கெட்டு போன சகோதரன் திரும்பி வந்துட்டாரு, அதனால ஒரே சந்தோஷம். அப்போதான் வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவன், அந்த ஊழியக்காரன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்படத்தில் வந்து சேர்ந்தபடினாலே அவருக்காக கொளுத்த கண்டை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் வந்துருச்சு. இந்த பாவிக்கு இலவசமா, இந்த துரோகிக்கு இலவசமா, சொத்தை அழிச்சவனுக்கு இலவசமா கொடுத்த மீட்பு, மோதிரம், செருப்பு, அது மாத்திரம் இல்ல, விருந்து எல்லாம் அவனுக்கு கழுத்தை கடிச்சு, இதெல்லாம் பிடிக்கல. ஏன்னா இவங்கெல்லாம் பிரமாணத்துல ஊறி போனவங்க. தகப்பன்ட்டே இருந்து பிரமாணத்தை கேட்டு பிரமாணத்தை வாழ்ந்து இப்படித்தான் ஆசீர்வாதம், இப்படித்தான். அதான் சொன்னார் பவுல், அதுதான் சொல்கிறார். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராக யாவரும் சாபத்து உட்பட்டிருக்கிறார்கள். ரோமர் 9:30 என்ன வாசிக்கிறோம்? இப்படி இருக்க என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள், நீதியை தேடின இஸ்ரவேலர்களோ நீதி பிரமாணம் அடையவில்லை. ஏனென்றால் அவர்கள் அதை விசுவாசத்தினால் தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகள்னால, இந்த வேதத்தின்படி இப்படி வாழ்ந்தா, இப்படி ஜீவிச்சா, அதை செஞ்சா, அப்பதான் ஆசீர்வாதம் தேடுறபடினாலே கிடையல. இவன் 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 ஒண்ணு விசுவாசம் தான் பொருளாதார ஆசீர்வாதம் வந்துச்சு, சுகம் வந்துச்சு, செல்வம் வந்து, செழிப்பு வந்துச்சு. இவன் வேதவாதம் உட்காந்து உபவாசம் ஜெபம். ஏன்னா பழைய ஏற்பாடை பார்த்தா முழுவதும் உபவாச நாட்கள் தான். அது ஒரு ட்ரெடிஷனல். அது வந்து உபவாசம் ஜெபம், அந்த பிரமாணத்தை அப்படி வாழ்ந்தான், இந்த பிரமாணத்தை இப்படி வாழ்ந்தான், வாரத்துக்கு 2 நாள் சீரகத்தில் வெந்தயத்தில் கொடுக்குறான். பார்த்தா விருத்தி இல்லை. இவன் பார்த்தா விசுவாசங்கிறான், மேலே போயிட்டான். அதான் இடறான். என்ன இது ஆண்டவர், அவனை மாத்திரம் மேலே போயிடுச்சே, அவன் விசுவாசத்தினால போறான், இவன் கிரியையினால போக முடியல. கிரியைக்காரெல்லாம் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. அதான் இடறதுக்கான கல்ல, தவறுக்கான கண்மலையை சீயோனில் வைக்கிறேன், விசுவாசிக்கிறேன்னு பார்த்தான். அவர் மேல் விசுவாசமா இருக்க வெட்கப்படுவதில்லை சொல்லிட்டு ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் விட்டு 10ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். அதை ஏற்கனவே நான் பேசி முடிச்சிட்டேன், அந்த கேசட்டை வாங்கி கேளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பாருங்க, இவனுக்கு பிடிக்கல, போவதுக்கு மனசு இல்லை. என்ன சொல்றான் பாருங்க. அவன் தகப்பனிடத்துல பிரதித்திரமாக, இத்தனை வருஷமா நமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதருடன் சந்தோஷமா இருக்கு, ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கலையே. எவ்வளவு பணத்தை அழிச்சான், சொத்தை அழிச்சான், கெட்டு போனான், குட்டிச்சோரா போனான், மோசமா போனான், எவ்வளவு பாவியா இருந்தான், அவனுக்கு விருந்து, சந்தோஷம், சமாதானம். நான் உமக்கா சேவிச்சு என்ன பிரயோஜனம்? எத்தனை நாள் உபவாசம் பண்ணி, எத்தனை நாள் உமக்கு ஊழியம் பண்ணி, ஒரு தப்பும் பண்ணல, ஒரு அநியாயம் பண்ணல, உமோடு இருந்தேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கிடைக்கல. அவனுக்கு பாரு கொளுத்த கன்று, எனக்கு ஒரு சின்ன குண்டிமணி கூட ஒண்ணு கிடைக்கல. அவனுக்கு பாரு இவ்வளவு செல்வம், இவ்வளவு ஆசீர்வாதம். இதாங்க கிறிஸ்தவ மார்க்கம். என்ன சொல்றாரு பாருங்க. கொடுக்கலையே, ஏசி இடத்தில் நம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட நம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொளுத்த கண்டை இவனுக்கு அடிப்பித்தேன். அதுக்கு தாப்ப என்ன சொன்னார் பாருங்க. மகனே, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்குது. என்ன அருமையாய் மகனே, எப்போது என்னோடு இருக்கிறாய், எனதுல்லாம் உன்னதா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படிப்பட்ட மகனா இருந்தா, அப்போ என்னதெல்லாம் ஒண்ணுது, கொளுத்த கண்டு அழிக்கிறது இல்லை, தாரும் இல்லை, கொளுத்த கண்டு ஒண்ணுது, ஆசீர்வாதம் ஒண்ணு. தாப்பட்டு என்னெல்லாம் சொத்து இருக்கு அத்தனையும் ஒண்ணு. நீ அனுபவி. ஆண்டு போய், ஆண்டவரை தருவீரா, இது சித்தமா, இது கிடைக்குமா, இதை தொடலாமா, இந்த கண்ணுக்குட்டி எடுக்கலாமா, இதை அடிக்கலாமா, இதை நான் செஞ்ச அப்பா கோவப்பட்டுருவாரா? இல்லங்க, பாவம் தவிர மத்த எல்லாம் அனுபவி. நன்றாய் உடுத்து, நன்றாய் போடு, நன்றாயிரு, கர்த்தர் மகிமைப்பட செய். மத்த மாம்ச இச்சையை தூண்டுபடியாக அல்ல, நன்றாய் உடுத்துங்கள், அழகாய் உடுத்துங்கள். ராஜகுமாரத்தி உடை, அவள் பொற்சரியா இருக்கிறது, அவள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவள் உள்ள மகிமை இருக்கிறபடினாலே. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த மகிமையை காத்துக் கொள்ளுங்கள். அருமையான என் தேவன் மகிமைப்படுவதற்காக உங்கள் உடை மூலம் மகிமைப்படட்டும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பொன்னு வெள்ளியும் பெருகச் செய்கிறவர். உங்கள் பொன்னு, உங்கள் வெள்ளி, உங்கள் ஆஸ்தி, உங்கள் ஐஸ்வர்யம், அதனால தேவன் மகிமைப்படுகிறார். நீங்கள் நன்றாய் உடுத்த வேண்டும். இவர் சொல்றாரு, மகனே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குதப்பா. நீ ஏன்பா என்கிட்ட சொல்ற? என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது. என்கிட்ட என்ன இருக்குது? பரலோகத்திலே அது தங்கமாக இருக்கிறது. வீடெல்லாம் தங்கம், அந்த பட்டணம் எல்லாம் தங்கமா இருக்குது, தெருவெல்லாம் தங்கமா இருக்குது. நான்
பூமியில வாசம் பண்ணும்போது கூட கிருபாசனம் தங்கம் வேண்டேன், குத்துவிளக்கு தங்கம்னு சொன்னேன். எல்லா ஊழியக்காரர் கூட அவர் நெத்தியில தங்கம், தோல்ல தங்கம். ஞானார்த்தம் கொடுக்கலாம் அப்புறம் இருக்கட்டும்பா, ஞான விளக்கம் கொடுக்கலாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல தங்கம், மார்புல தங்கம், தோல்ல தங்கம், நெத்தியில தங்கம், கிருபாசன தங்கம், பலகையில கூட தங்கத்துல மூடு, கரண்டி தங்கம், பரலோகம் கூட தங்கம், தெருவெல்லாம் தங்கம். அது மாத்திரம் இல்ல, பரலோகத்துல வியாதி இல்ல, பரலோகத்துல வறுமை இல்ல, பரலோகத்துல தோல்வி இல்ல, பரலோகத்துல குழப்பம் இல்ல. மகனே, என் மகளே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது. உன்னை அடையப்படுத்த விடாத, உன்னை குறை பண்ண விடாத. கண்களை பிதாவே இயேசுவின் நாமத்திலே என் கண்கள் திறக்கப்படுவதாக நான் அனுபவிக்க வேண்டும். என் தகப்படுத்து என்ன உண்டு? அவர் சொன்னார், பொன்னும் என்னுடையது, வெள்ளி என்னுடையது. அது பிசாசுடையது சொல்லல, அது பேய் உண்டாக்குன்னு சொல்லல. என் மகளே, என் மகனே, பொன்னு என்னுடையது, வெள்ளி என்னுடையது, ஆஸ்தி என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, பூமி என்னுடையது, அதன் நிறைவு என்னுடையது. இப்ப என்ன சொல்றார்? என் மகனே, மகளே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஏன் இப்படி குறைவில் இருக்கிறாய்? ஏன் இப்படி தரித்திருக்கிறாய்? நீ ஏன் இப்படி பிரச்சனையில் இருக்கிறாய்? ஏன் நீ கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிறாய்? என்னுடையதெல்லாம் உன்னுடைய இருக்கிறது. என்னுடைய சமாதானம் உன்னுடையது அல்லவா? என் சந்தோஷம் உன்னுடையது அல்லவா? என் விருத்தி உன்னுடையது அல்லவா? என் வெற்றி உன்னுடையது அல்லவா? என் நல்வாழ்வு உன்னுடையது அல்லவா? என்னுடைய பரிசுத்தம் உன்னுடையது அல்லவா? பரிபூரண சகல பரிபூரண இடத்தில் உண்டு, அத்தனை உன்னுடையது அல்லவா? ஏன் இப்படி இருக்கிறாய்? உன் அறியாமை அல்லவா? உனக்கு விளங்கவில்லையே, உனக்கு அது புரியவில்லையே. என் மகனே, என் மகளே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. நீ வாழ்ந்து சுகமாயிரு. உன்னுடைய வாழ்வில் எனக்கு சந்தோஷம், உன்னுடைய மகிழ்ச்சி எனக்கு சந்தோஷம், உன் ஐஸ்வர்யம் எனக்கு சந்தோஷம். நீ நன்றாய் கொடுத்தா எனக்கு சந்தோஷம். நீ நன்றாய் நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை தோத்திரத்தோடு அனுபவிப்பானா, அதுதான் எனக்கு சந்தோஷம். என் மகனே, என் மகளே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது. அது தருவாரா? எனக்கு கிடைக்குமா? இதை செய்யலாமா? அவர் கோபப்பட்டுருவாரா? அவர் அடிச்சிருவாரா? அவர் நொறுக்கிடுவாரா? நோ 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 நோ. என் தேவன் நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிக்கு நன்மை செய்கிறவன், ஒருவரையும் ஒருபோதும் கடிந்து கொள்ளாதவன். என் மகனே, என் மகளே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அவருடைய பரிபூர்ணம், அவர் முழுவதும் பரிபூர்ணம் இருந்தவர். அவருடைய தாழ்ச்சி இல்லை. அவர் தான் என்னையும் உங்களையும் ஐஸ்வர்யனாக்க. ஓ ஹல்லேலூயா. பரலோகம் விட்டு இறங்கி வந்தார். நாற்காலி அவருக்கு முக்கியம் இல்ல, நீங்க முக்கியம். எனக்கு பரலோகம் முக்கியம் இல்ல, நீ முக்கியம். எனக்கு சிங்காசனம் முக்கியம் இல்ல, நீ முக்கியம். ஆனா தான் சிங்காசனத்தை விட உன் நல்வாழ்வு முக்கியம். ஆகையினால உனக்காய் மரித்தேனே, உன் சாபத்தை ஏற்றேனே, உன் வியாதியை ஏற்றேனே, உன் தரித்திரத்தை ஏற்றேனே. ஓ, உனக்கா நான் முள்முடி சூட்டப்பட்டு தங்க கிரீடம் சூட்டி இருந்தனா, நான் முள்முடி சூட்டப்பட்டு எதற்காக? நீ தங்க கிரீடம் சூட்டப்படுவது தானே. நீ ஹல்லேலூயா. நான் எல்லாத்தையும் இழந்து நான் பிறக்கும் போது, நான் பிறந்த போது என்னை தேடி தங்கம் வந்ததே. உன் வாழ்க்கையில நான் வந்தா உன் வாழ்க்கையில தங்கம் வரும். நீ தங்கத்தை இழக்கிறவன் அல்ல, பொன்னை இழக்கிறவன் அல்ல, ஐஸ்வர்யத்தை இழக்கிறது அல்ல. என் மகனே, என் மகளே, என்னுடையெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது, என்னுடையெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. நீ அனுபவிக்க முடியா. பாவம் தவிர, பாவம் தவிர மற்றெல்லாம் அனுபவிக்க முடியாக நீ அனுபவிப்பது மூலம் என் நாமம் மகிழப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையில உன்னுடைய வசனத்தை காணக்கூடிய விதத்தில் காணட்டும், உணரக்கூடிய விதத்தில் உணரட்டும். என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்குது ஆண்டவரே. அந்த மகனோ அது விளங்கவில்லையே, அவன் ஒன்றுமே அனுபவிக்கவில்லை ஆண்டவரே. எல்லாத்தையும் இழந்து பரிதாபகரமாய் தகப்பனுடைய பிள்ளையாக இருந்தும், எல்லா ஆசீர்வாதம் அவனுக்குரியதாக இருந்தும், எல்லா சொத்தும் அவனுக்குரியதாக இருந்தும், இந்த பூமியிலே எனக்கு ஒன்றுமில்லை 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 என்று சொல்லி ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்ற எண்ணத்தை கெடுத்து ஆண்டவரே, குறைவிலையும் தாழ்வில் இருக்கிற நம்முடைய ஜனங்கள் கண்கள் திறக்குமே, பிரகாசிலும் மனக்கண் தருமே. உமதெல்லாம் அவர்களுடைய என்று உணர்ந்து ஆண்டவரே, இந்த உலகத்திலே எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் மேலானவர்களை தேடுங்கள், மேலான கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. பூமியில் உள்ள அல்ல, மேலானவர்களை தேடும் போது பூமியில் உள்ள அத்தனையும் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. எல்லா நிறைவும் பெற்று வளமாய் வாழ பரிசுத்த ஆவியானவரே கண்களை திறந்துள்ளபடியாக, இந்த விதத்தை உணரும்படியாக, அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.